வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட மகர ராசினியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் மிக வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, சூரியன், புதன் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கும் நேரம் இது. நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்வியில் எதுவும் தடை இருக்காது. எல்லாம் சுபயோகமாக இருக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள், யோகம் உண்டாகும். 2ஆம் வீட்டில் ராகு, வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மாணவ மாணவிகள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது இருக்கும். துர்க்கை அம்மனையும் ராகு காலத்தில் வழிபட்டால் வெற்றிகள் உண்டாகும். தடைகள் எதுவும் இருக்காது. வெளிநபர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். காதல் செய்வோர்கள் கைகூடும். அடுத்து 3இல் சனி வக்ர நிலை. சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள், நினைத்த காரியங்கள் சாத்தியமாகும். 4ஆம் இடத்தில் சந்திரன், 6இல் செவ்வாய், 6ஆம் இடத்தில் செவ்வாய், லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ அர்ச்சனை, முழுத்தோரை பருப்பு, செவ்வாய் கிரகத்தின் தானியம் அதை வைத்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். வீடு விற்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த வீடு விற்க வேண்டும் என்றால் நவகிரகக்கூடிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள், நிச்சயம் நன்மைகள் உண்டாகும். அடுத்து 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், சப்தம பார்வைகள், சுப பார்வைகள். குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம். உங்களுக்கு வெற்றிகள் ஆரம்பம். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். வீட்டில் சுப செய்திகள் நடக்கும். திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உள்ளது. பெண் குழந்தை விரும்புவோருக்கும் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளது. புதன் அழகான பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து புத்திரகாரகன் குரு 7ஆம் இடத்தில் பார்ப்பதால் நிச்சயமாக 8 வருஷம் ஆட்சி சார் குழந்தை இல்லை, 6 வருஷம் ஆட்சி சார் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். குரு பகவானையும் சூரிய பகவானையும் புதன் பகவானையும் வழிபடுங்கள். நிச்சயம் நவர்த்தக்கூடிய சுக்கிர பகவானையும் சேர்த்து வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய ரொம்ப 20 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இப்போது அந்த நேரம் தான் இது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 8இல் ராகு, சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார், ஜீவனஸ்தானாதிபதி. மகர ராசினியர்கள் ஒரு திடமான மனம் கொண்டவர்கள், கல் மனம் என்று சொல்லலாம். மகராசி உறுதியான மனம், இரும்பு போன்ற மனம், எதையும் சமாளிக்கக்கூடிய மனபலம் நிறைந்தவர்கள், மன உறுதி நிறைந்தவர்கள். யாரை வேணாலும் எதிர்த்து பேசுவாங்க. எதுக்கும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் பூஜா போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. உங்கள் கருத்து நீங்கள் வச்சுக்கங்க, நான் பேசுறது எனக்கு கரெக்டுன்ற எண்ணம் உள்ளவர்கள். ஒரு நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள், அறிவாளிகள், எதை செய்தாலும் தெளிவாக செய்பவர்கள். கடந்த 10 வருடங்களாக பலவிதமான சிக்கல்களை அனுபவித்தார்கள். ராகு வெளிநாட்டு வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாட்டு வருமானம் நின்று போய்விட்டது, அது தொடர வேண்டும். வெளிநாட்டில் படிக்க மாணவ மாணவிகள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா துர்க்கை அம்மனை ராகு கேதுவை வழிபடுங்க, நிச்சயம் இப்பொழுது கிடைக்கும். ராகு போல் கொடுப்பவர் இல்லை. ராகு கொடுத்து விட்டு போகும்போது பிடுங்கி விடுவார். கொஞ்சம் கவனமா இருங்க. நிலம் வீடு வாங்கலாம். வெளிநாட்டு மக்கள், வேறு மொழி பேசுபவர், வேறு மதத்தை சார்ந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். காதல் திருமணம் நிச்சயம் செய்து திருமண தேதி குறிக்கப்படக்கூடிய
ஒரு சுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். குருவின் பார்வை அற்புதமான பார்வை, 7ஆம் இடத்தில் பார்வை, 3ஆம் இடத்தில் பார்வை, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் பார்வை. பெரிய நிறுவனம், முடங்கி போயிருந்த நிறுவனம் இப்பொழுது வேறு ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகை உங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய சக்தி இப்பொழுது கிடைக்கும் மகர ராசிகளுக்கு. மகர ராசினியர்கள், நான் பல வீடியோக்களை பேசுறீங்க, தயவு செஞ்சு அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நுழையாதீங்க. அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்க கர்மா அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்மாவை நீங்கள் விலை கொடுத்து வாங்காதீர்கள். அந்த கர்மா விலை கொடுத்து, ஏன்னா அவங்க அனுபவிச்சுருக்கிறாங்க. அதில் நாம் போய் பஞ்சாயத்து பண்ணாவோ மூக்கம் நுழைச்சாவோ அந்த கர்மா வரும். என்ன செய்யும்? நேரம் நல்லா இருக்கும் பொழுது எல்லாமே சுபமாக ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு திசைகள் சாதகமாக இருந்தால் வெற்றி பெறலாம். பாதகமான திசை, அவயோக திசை நடந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் தான் எனக்கு சார் தலைவலி சார், ஒத்த தலைவலி சார், நல்லா இருந்தேன், எனக்கு தலைவலின்னா என்னன்னே தெரியாது, வயிற்று இல்லைன்னா தெரியாது, திடீர்னு இது மாதிரி வந்திருக்கு சார், எனக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, அது இப்போ ஏதோ சிக்கலில் இருக்குது, இல்லை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள், கால் பிரச்சனை, கை பிரச்சனை, இப்படி பலவிதமான நோய்கள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஹெல்த் காட் ஆஞ்சநேயர் பகவான், தன்வந்திரி பெருமாள், தன்வந்திரி பெருமாள் இருப்பார். அவர் தான் எல்லா மனித ஜீவன்களுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ கடவுள். அவரை வழிபடுங்க, நிறைய நன்மைகள் ஏற்படும். வயதானவர்கள் வேகமாக உங்களுடைய இயக்கத்தை வேகப்படுத்துங்கள். அப்படியே டல்லாக நடக்காதீங்க. என்ன ஏன் நடக்கிறோம், நம்ம வேகமாக நடந்தோமே ஏன் நடக்கிறோம், மல்லமாக நடக்கிறோம், உடனே வேகப்படுத்துங்க. உங்கள் உடம்பு முதுமையை தூக்கி போட்டு உதச்சி தள்ளுங்க, விரட்டி ஓடுங்க. 50 வயசு மேலே உட்காந்துடாதீங்க, ஓய்வு எடுத்தா. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர், நிறைய பேர்கள், ஒரு நண்பர் இல்லை நிறைய பேர்கள் 50 வயசு மேலே 60 வயசு மேலே ரிட்டையர் ஆகிட்டேன் சார். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்கெல்லாம் தயவு செய்து இதை ஒரு சகோதரராக நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினச்சிங்க. இது கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இது என் தனிப்பட்ட கருத்து. அறிவுரை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். உழைங்க, முயற்சி செய்யுங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வேலைக்கு போயிட்டேன், பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், இப்போ நான் வேலைக்கு எங்கே போகிறதோ புதுசாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. உங்கள் உடம்புக்கு கை கால்களை இயங்கிக் கொண்டே இருங்கள். அப்போது நல்லது நடக்கும். என்ன நடக்கும்னா மரியாதை கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே பொக்கிஷம், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நிறைய பேர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, எனக்கு கடன் இருக்குது சார், எனக்கு லோன் சேங்ஷன் ஆகணும் சார், எனக்கு லோன் சேங்ஷன் ஆனால் அதை வச்சு பலவிதமான நகர்வுகளை நகர்த்தி என் வாழ்க்கையை நான் வெற்றி பெற்றுவேன். ஆனால் லோன் கிடைக்க மாட்டேங்குது சார், எல்லாமே கொடுத்துட்டேன், எனக்கு அடுத்த வாரம் கிடச்சிருந்தாங்க, 6 மாதம் ஆச்சு, லோன் கிடைக்கல சார். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள், செல்வம் வீடு தேடி வரும், லோன் சேங்ஷன் ஆகும். இந்த வயசானவங்க உழைச்சாங்கன்னா உடல் ஆரோக்கியத்து மூலமாக வீட்டில் மரியாதை கிடைக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆரோக்கியத்தை பற்றி தெரியதே இல்லை. உள்ளே இந்த யூரின் போது மெலீஸாக ஒரு பைப்பு, உங்களுக்கு 50 வருஷமாக அது இயங்க நிற்குது, 40 வருஷமாக அது இயங்க நிற்குது, 60-70 வருஷமாக இயங்க 80 வருஷமாக இயங்க நிற்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மெக்கானிசம். அதே மாதிரி மோஷன், இது ரெண்டுமே ஒருவருக்கு சரியாக இயங்கினால் ஆரோக்கியம் இலவசமாக கிடைக்கும். கடவுளோட அற்புதமான படைப்பு இது, மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. புது டெக்னாலஜி, ஆர்கியாலஜிலாம் படிச்சுட்டு, பெரிய இன்ஜினியர்லாம் படிச்சுட்டு வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு ட்ரைனேஜ் அடைச்சிக்குது. அது அடையாமல் நமக்கு போயின்னு இருக்குன்னா அதை இயக்கக்கூடிய கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இது 2 பாதிப்பு வந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா பாதிப்பும் எல்லா நோயும் வந்துடும். அதை கொடுத்து அது நல்லா இருக்குன்னா நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, கடன் அது ஒரு
தற்காலிகம்தான், கஷ்டம் நிரந்தரம் அல்ல, தற்காலிகம்தான். வெற்றிகள் நிறைய மாறி 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 வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். வெற்றிகளுக்கு உருவம் இல்லை. வெற்றிகள் யார் மூலமாகவும் கிடைக்கும், எதன் மூலமாகவும் கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கைக்கு முக்கியம் கொடுங்கள். உங்கள் உழைப்பை உத்வேகப்படுத்துங்க. அதாவது உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணீங்க. நான் பாசிட்டிவான மேன், என்னால் எதையும் முடியும், நான் பாசிட்டிவான. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லோருக்கும். அதனால் எந்த வயது இருந்தாலும் கடன் நிறையா இருக்குது, நம்மளால் வாழவே முடியாதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறேன்னா உலகத்தில் இருக்கிறவங்க 95% பேர் கடனால் செத்து போடுவாங்க, பிரச்சனையால் செத்து போடுவாங்க. வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்த வாழ்க்கை. 80 வருடம் 90 வருடம் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை நாம் சரியாக வாழ வேண்டும். வாழ்ந்து விட்டு தான் போனோம். அப்போது ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுங்க. பணம் அலைய சொல்லலை, பணத்துக்காக அலைய சொல்லலை. பணம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியம். பணம் இருந்தால் மரியாதை கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க தானம் தர்மம் பண்ணுங்க, ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து உங்கள் வாரிசுகள் சுகமாக தடைகள் எதுவும் இல்லாமல் வாழும். மகராசிகளுக்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளது. மகராசிக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ராகு தசை வரும். ராகு தசை கொட்டும். ராகு வழிபடுங்க. குரு தசை ஒரு சிலர்களுக்கு குரு தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர்களுக்கு குரு தசை, ஏன்னா அந்த குரு எங்கே இருக்குது உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். அந்த குரு நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால் நவத்திற்குரிய குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபட வேண்டும். அடுத்து சனி மகா தசை. சனி மகா தசை தனாதிபதி திசை, யோகத்தை கொடுக்கும். சனி தசை நடக்குதுன்னா சனீஸ்வர பகவானுக்கு எழுதியமை ஏற்றி வழிபட்டு வாங்க. 19 வருஷம் சனி மகா தசை. திருநள்ளாறுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வாங்க, நிறைய நன்மைகள் நடக்கும். மகராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், நேர்மையான குணம் இருக்கும். எல்லா ராசியிலையும் கெட்டவங்க நல்லவங்க இருப்பாங்க. அதனால் சார் மகராசியால் நான் ஒருத்தன் ஏமாத்திடான் சார், மகராசி அண்ணன் சார், எனக்கு அவன் எனக்கு நான் கெட்டு போனேன்னு சொல்லி என் குடும்பத்தில் குழப்பம் உண்டாக்குறான் சார். மகராசி தங்கச்சி சார், எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன் சார், நன்றி கட்ட நாயின்னு சொன்னாங்க. எனக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறாங்க சார். இது எல்லா ராசியிலும் உண்டு, மகர ராசி மட்டுமல்ல. இது நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது இல்லை. ஒவ்வொரு ராசியிலும் நல்லவங்க கெட்டவங்க எல்லா ராசியிலும் இருக்காங்க. நம்ம எப்படியோ அப்படி தான் அவங்க. சில பேர்கள் அதையும் மீறி கெட்டது செய்கிறாங்க. அந்த கர்மா யாரையும் விடாது. உங்கள் முயற்சிகள், உங்களுடைய குடும்ப நலன் சுயநலமாக இருக்கணும். மொத்தத்தில் நம்ம சுயநலமாக இருந்து நம்ம குடும்பம், தன் மனைவி, குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆணோ பெண்ணோ அந்த கடமையை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன்னா தனக்கே இல்லைன்னா அதுக்கப்புறமா என்ன தான தர்மம். உதவி என்று வருபவர்களுக்கு உங்கள் மனதில் பட்ட நன்மைகளை, உதவிகளை தாராளமாக செய்யுங்கள். தர்மம் உங்களை காக்கும். மகராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதியும், தீர்க்க ஆயுளும், பூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். என்னுடைய ஃபோன் நம்பர் 9941476461. யாராவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றிகள். வணக்கம், வாழ்க.